படத்தில் வரலட்சுமி சிவகுமாரை பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த ஒரு டயலாக் வரும் விஷால, எப்பப்பா கல்யாணம் பண்ணி போகிற? இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதையும் சந்தானம் இந்த படத்துக்கு வலதுகரமாக திகழ்கிறார். படம் முழுக்க விஷாலுக்காக 12 வருஷத்துக்கு வந்திருக்கிறார். சமீபத்தில் இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிலே விஷாலை பார்க்கும்போது, அப்படி இருந்த விஷாலா இப்படி ஆகிட்டார, இப்படி என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கம். இந்த படம் சத்யம் தியேட்டரில் தனி காட்சியாக பத்திரிகையாளர்களுக்கு போடப்பட்டது. எல்லோருமே விழுந்து விழுந்து ரசித்தார்கள், குலுங்கி குலுங்கி சிரித்தார்கள், கைத்தட்டி மகிழ்ந்தார்கள். சமீபத்தில் பார்த்த படங்களில் ஒரு கலகலப்பாக தியேட்டரில் உணர்வை ஏற்படுத்திய படம் என்றால் அது மதகஜராஜன். இப்போது நாம் பார்க்க போவது மதகஜராஜன். மதகஜராஜன் படத்தில் விஷால், அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார், மணிவண்ணன், சோனு நிகாம், சடகோபன் ரமேஷ் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்துக்கு ரிச்சர்ட் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். விஜய் ஆண்டனி இசையமைத்திருக்கிறார். கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருக்கிறார் சுந்தர் சி. ஆரம்ப காலத்திலிருந்தே சுந்தர் சியுடைய படங்கள் என்று சொன்னால் கவர்ச்சி, கொஞ்சம் தூக்கலான இரட்டையர்த்த வசனங்கள், சண்டை காட்சிகள், காமெடி காட்சிகள், இவை அணிந்த ஒரு பொழுதுபோக்கு மசாலாவாகத்தான் இருக்கும். அது மாதிரி தான் இந்த படமும். இந்த படத்தில் விஷால், சடகோபன் ரமேஷ் ஆகியோர் நெருங்கிய நண்பர்கள். நெருங்கிய நண்பர்களில் சோனு நிகாமால் பழிவாங்கப்படுகிறார். சடகோபன் ரமேஷ் சிறைக்கு செல்கிறார். இதன் காரணமாக நண்பர்களை பழிவாங்கிய சோனு நிகாமை எப்படியாவது பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து பாடுபடுகிறார் விஷால். சோனு நிகாம் அரசியல்வாதியுடைய வலதுகரமாக செயல்படுகிறார். ஏனென்றால் அவருடைய கோடிக்கணக்கான பணம் இருக்கிறது. மந்திரி மனோபாலாவும் அவருக்கு இணைந்து செயல்படுகிறார். மந்திரி மனோபாலாவை கஞ்சாவில் பால் கலந்து அவரை மயக்கத்தில் அவர் ஜப்பான் தூதரை இருக்கிறார். இது சிடியில் பிரச்சனை ஆகிவிடுகிறது. எனவே மனோபாலா தூக்கி அடிக்கப்படுகிறார் மந்திரி பதவியிலிருந்து. அதுக்கு பிறகு சோனு நிகாம் அந்த பதவிக்கு வர முயற்சிக்கிறார். ஆனால் அதே சமயத்தில் கஞ்சா வைத்து மணிவண்ணனோடு சேர்த்து கைது செய்ய முயற்சிக்கிறார் சோனு நிகாம். இப்படியாக சோனு நிகாம் விஷாலை பழிவாங்குவதும், விஷால் சோனு நிகாமை பழிவாங்குவதாக பரபரப்பாக விறுவிறுப்பாக படம் செல்கிறது. இந்த படத்தில் கதாநாயகனாக நடித்திருக்கிறார் விஷால். விஷாலுக்கு 2 ஜோடிகள் கேட்கணுமா? ஒரு பக்கம் வரலட்சுமி சரத்குமார், ஒரு பக்கம் அஞ்சலி. அந்த பாடல் காட்சிகளிலே 2 பேரும் செமையாக கலக்குகிறார்கள். அதிலையும் குறிப்பாக யோகா சொல்லி தருகிறேன் என்று சொல்லி வரலட்சுமி சரத்குமார் செய்கிற அட்டகாசம் தாங்க முடியவில்லை. தியேட்டரில் ஒரே கலகப்படுகிறது. கவர்ச்சியின் உச்சமாக வரலட்சுமி சரத்குமார் 13 வருடங்களுக்கு முன்பு ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார். அதே போல் அஞ்சலியும் பாவாடை தாவணியில் அசத்தல் புரிகிறார். 2 பேரும் எதற்காக காதலிக்கிறார்கள் என்பதே தெரியாது. லாஜிக் இல்லாத மேஜிக்காக காதலை உருவாக்கி இருக்கிறார் சுந்தர் சி. இந்த படத்தில் வரலட்சுமி சிவகுமாரை பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறாரு, இந்த ஒரு டயலாக் வரும் விஷால, எப்பப்பா கல்யாணம் பண்ணி போகிற? இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் அதுலேயும் ஒரு சந்தேகமாக இருக்குன்னு அவர் வாயிலிருந்து 7.5 சனி வந்துருச்சு. அது மாதிரி வரலட்சுமி சிவகுமாரின் வாலிப்பான உடல், அந்த அரேபிய குதிரை மாதிரியான தோற்றம். வரலட்சுமி சரத்குமாருக்கு இன்னும் படங்கள் வர வேண்டும். வரலட்சுமி சரத்குமார் அதே மாதிரி சந்தானம் மிக அழகாக இந்த படத்திலே தெரிகிறார். இப்போல்லாம் ஏதோ எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு ஒல்லியாகணுன்ட்டு கொஞ்சம் சந்தானம் முகம் கொஞ்சம் வித்தியாசமாக தெரிகிறது. இதில் பம்பளி மாஸ் மாதிரி இருக்கார் சந்தானம். மனோபாலா படு அமர்க்களமாக காமெடி செய்திருக்கிறார். அவர் பிணமாகவும் நடித்து நம்மை கதியலங்க வைக்கிறார். அட்டேங்கப்பா, மனோபாலா வருகிற சீன் எல்லாம் சூப்பரான சீன்கள். காமெடி என்றால் அப்படி ஒரு காமெடி படத்தில் இருக்குது. அதே போல் சந்தானம் இந்த படத்துக்கு வலதுகரமாக திகழ்கிறார். படம் முழுக்க விஷாலோடு அதகலம் புரிகிறார் சந்தானம். சந்தானத்தை அழகான சந்தானமாக, பழைய சந்தானமாக இந்த படத்தில் பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. அதே சமயத்தில் மனோபாலாவின் இழப்பு, சிட்டி பாபுவின் இழைப்பு, ஆகா இப்படிப்பட்ட நல்ல நடிகளை இழந்து விட்டோமே என்கிற அளவுக்கு சிட்டி பாபுவும் மனோபாலாவும் காமெடியில் தூள் பரத்தி இருக்கிறார்கள். படம் முழுக்க காமெடி.
நெடி அதிகம். காமெடி படம் என்றால் இதுதான் காமெடி படம் என்று சுந்தர் சி அந்த காலத்திலே நிரூபித்திருக்கிறார். இந்த படத்தினுடைய வில்லன் சோனு நிகாம் கடைசி காட்சியில் இந்த சிக்ஸ் பேக்குடன் விஷாலுடன் மோதுகிற கட்டம் பயங்கரமான கிளைமேக்ஸில் சண்டை காட்சி அதிரி புதிரியாக இருக்கிறது. அதாவது படத்தில் சண்டை காட்சிகள் பார்க்க முடியாது இருக்கிறது, நடன காட்சிகள் அதை விட அதிகம். படம் முடிந்த பிறகு இந்த படம் 12 வருடத்துக்கு முன்பே வர வேண்டிய படம். ஏன் இவ்வளவு தாமதம் என்றால் இந்த படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனம் ஜெமினி பிக்சர்ஸ் சர்க்கியூட் நிறுவனம். ஜெமினி பிக்சர்ஸ் சர்க்கியூட் நிறுவனம் பொருளாதாரத்தில் நெருக்கடியை சந்தித்ததன் காரணமாக இந்த படத்தை வெளிவர முடியாத நிலையில் ஆகிவிட்டது. அந்த சூழ்நிலையில் சுந்தர் சி மட்டும் அப்போதிருந்து சொல்லி கொண்டிருக்கிறார், பல ஆண்டுகளாக சொல்லி கொண்டிருக்கிறார், மதகஜராஜா எப்போ வந்தாலும் படம் ஓடும் என்று. சுந்தர் சி சொன்னது ஒரு நிரூபணமாகி இருக்கிறது. அதே போல் இந்த படத்துக்கு வெளிவர உதவியவர் விநியோகஸ்தர் திருப்பூர் சுப்பிரமணியம். அவர் தான் இந்த படத்தை பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த படம் 12 வருடம் கழித்து வெளியானாலும் மக்களுடைய மனதிலே இடம்பெறும் என்று உறுதியளித்து அந்த 7 கோடி ரூபாய்க்கு, அதாவது 17 கோடி ரூபாய் கடனாகி இருந்தது செமினி பிக்சர்ஸ் சர்க்கியூட் நிறுவனத்துக்கு. அதை அந்த சம்மந்தப்பட்ட கடன் கொடுத்தவங்களெல்லாம் பேசி அந்த ஒரிஜினலாக கொடுத்த பணம் 7 கோடி ரூபாயை தருகிறேன் என்று சொல்லி உத்தரவாதம் கொடுத்து இந்த படத்தை வெளியிட உதவியவர் திருப்பூர் சுப்பிரமணியம். இந்த படத்தினுடைய சிட்டி ரிலீஸ், தமிழக ரிலீஸ் சுந்தர் சி. எனவே சுந்தர் சிக்கு இந்த படம் கொட்டுன்னு மழை கொட்ட போகுது. சுந்தர் சி காட்டில் மழை கொட்டுகிறது, அதில் சந்தேகமே இல்லை. சுந்தர் சி காட்டிலே மழை கொட்டினாலும் நம்முடைய மனதிலே காமெடி மழை சுனாமியாக வந்து தாக்குகிறது என்பது உண்மை. படம் முடிந்த பிறகு கூட சதாவுடைய கவர்ச்சிக்கு நடனம் படத்துக்கு தூக்கலாக இருக்கிறது. படத்தில் கவர்ச்சி விரும்பினால் படம் உங்களுக்கு ரொம்பவே ரசிக்கும். கவர்ச்சி ரசிகர்களுக்கு சர்க்கரை பொங்கல் என்றால் இந்த படம்தான். விஷால் ஆஜானுபாக 12 வருஷத்துக்கு வந்திருக்கிறார். சமீபத்திலே இந்த படத்தினுடைய இசை வெளியீட்டு விழாவிலே விஷாலை பார்க்கும்போது அப்படி இருந்த விஷாலா இப்படி ஆயிட்டாரே அப்படின்னு கேட்கிற அளவுக்கு விஷால் ஆள் மாறி போயிருக்கிறார். ஆனால் படத்தில் ஆஜானுபாக இருக்கிறார். 6 அடி உயரம், சூப்பராக அழகாக சண்டை போடுகிறார். அதைவிட அதிக அழகாக நடனம் ஆடுகிறார். பின்னி படல் எடுத்துக்கிறார் விஷால். இப்பேற்பட்ட விஷால் மீண்டும் இதே விஷாலாக வர வேண்டும் என்பதுதான் நம்முடைய ஆசையாக இருக்கிறது. அதே போல் இந்த படத்திலே சின்ன சின்ன நேரங்களில் நடித்தவர்கள் விட அசத்தி இருக்கிறார்கள். லொல்லு சபாவிலே நடித்த பலர் இந்த லொல்லு சபா நாடகத்திலே விஜய் டிவியிலே வந்த அனைவரும் இந்த படத்தில் நடித்திருக்கிறார்கள். லொல்லு சபா சாமிநாதன் அஞ்சலியுடைய அப்பாவை நடித்திருக்கிறார். அந்த வீட்டு சொந்தக்காரராக நடித்திருக்கிறார். அவர் வாயை திறக்கும் போதெல்லாம் ஒரே சிரிப்பு மழை. அதுவும் சந்தானமும் லொல்லு சபா சாமிநாதன் சேர்ந்து அடிக்கிற கூத்து இருக்க, ஏண்டா அப்பா மாதிரியா பேசுகிறீங்க என்று பேசும்போதெல்லாம் வயிறு குலுங்க சிரிக்க வைத்து விடுகிறார். நிச்சயமாக சொல்கிறோம், பொங்கலுக்கு வயிறு நிறைய நீங்கள் பொங்கலும் சக்கரை பொங்கலும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா வயிறு குலுங்கியே ஜீரணமாகிவிடும். அந்த அளவுக்கு காமெடி நெருப்பு பொறி பறக்கிறது. விஜய் ஆண்டனியின் பாடல்கள் நல்ல மெலோடியாகவும் இருக்கிறது, கவர்ச்சியாகவும் இருக்கிறது. ஒரு பாட்டை உல்டா பண்ணியும் போட்டிருக்கிறாரு. பின்னணி இசையும் தூக்கலாக இருக்கிறது. இந்த படத்தில் ரிச்சர்டு ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். சூப்பரான ஒளிப்பதிவு, வண்ணக்கோலங்களாக ஒளிப்பதிவில் மிளிர்கிறார் ரிச்சர்டு. எல்லாம் படத்துக்கு பலமாக இருக்கிறது. ஆனால் லாஜிக் மட்டும் படத்தில் பார்க்கவே கூடாது. லாஜிக் இல்லா மேஜிக்காக காமெடி புயலை, காமெடி சூறாவளியை, காமெடி சுனாமியை உருவாக்கி இருக்கிறார் சுந்தர் சி. படம் நீங்கள் கேம் சேஞ்சர், மணங்கான், ஐடென்டிட்டி, மதகஜராஜா ஆகிய படங்கள் பொங்கலுக்கு வெளிவந்திருக்கின்றன. ஆனால் காமெடியை ரசிக்க வேண்டும் என்ற விருப்பத்தோடு குடும்பத்தோடு பார்த்து மகிழ வேண்டிய படம் மதகஜராஜன். சுந்தர் சியினுடைய கைவண்ணத்தில் உருவான பொழுதுபோக்கு கவர்ச்சி படம் மதகஜராஜன். சுந்தர் சியின் அரண்மனை 4 படம் வசூலில் அதகலம் புரிந்தது, 100 கோடிக்கு மேல் வசூலித்தது. எனவே மீண்டும் கமர்ஷியல் டைரக்டராக சுந்தர் சி இந்த படத்தின் மூலம் புலா வருவார், அது நிச்சயம். கமர்ஷியல் டைரக்டர்களில் முன்னணிக்கு வந்து கொண்டிருந்த சுந்தர் சி தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்து ரசிகர்களை கவருகிறார். இனிமேல் சுந்தர் சிக்கு என்று ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்த பிறகு இன்னும் அதிகமாவார்கள் என்பது உறுதி. நேயர்களே, யதார்த்தமான விமர்சனங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.